Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் 8 உடைய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனையும் அவுட்புட்டையும் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராமை நான் ஆல்ரெடி டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சிட்டேன். இதுதான் அந்த ஃபுல் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமுடைய டைட்டில் ஏபிசி பப்ளிஷர்ஸ். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட் மெனுவை கிளிக் பண்ணுறேன். கம்பைலை கிளிக் பண்ணுறேன். எரர்ஸ் 0ன்னு காட்டுது, வார்னிங்ஸ் 0ன்னு காட்டுது. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட் மெனுவை திரும்ப கிளிக் பண்ணுறேன். ரன்னை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதை நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். என்டர் த நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் டு பி கிரியேட்டட்னு கேட்குது. இதில் நான் 2 கொடுக்குறேன். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். டைட்டில் நேம் கேட்குது. C++ ப்ரோக்ராமிங் கொடுக்குறேன். C++ ப்ரோக்ராமிங் கொடுக்கும்போது ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. இப்போ நான் என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ஆத்தர் நேம் பாலகுரு. ப்ரைஸ் 500. என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். நம்பர் ஆஃப் காப்பீஸ் 3. என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். டைட்டில் நேம் கோர் ஜாவா. என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ஆத்தர் நேம் ஜேவியர். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரைஸ் 250. என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். நம்பர் ஆஃப் காப்பீஸ் 5. என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். இதுதான் அந்த அவுட்புட். இந்த அவுட்புட்டை இன்னும் கொஞ்சம் பெட்டராக வர வைக்கலாம். அதுக்கு நான் சில சேஞ்சஸ் ப்ரோக்ராமில் பண்ணுறேன். விருப்பம் இருக்கவங்க அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணி ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுங்க. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நேராக இந்த இடத்துல வந்தால் 2 ஸ்லாஷ் டி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஸ்லாஷ் டீயை நான் டெலிட் பண்ணிடுறேன். அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ் டீயை டெலிட் பண்ணிடுறேன். இந்த லைன்லையும் ஒரு ஸ்லாஷ் டீயை டெலிட் பண்ணிடுறேன். இந்த இடத்துலையும் ஒரு ஸ்லாஷ் டீயை டெலிட் பண்ணிடுறேன். அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். அப்புறம் இந்த இடத்துல டபுள் கோட்ஸுக்கும் இந்த டீக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் தரேன். அதே மாதிரி இந்த டபுள் கோட்ஸுக்கும் ஏக்கும் இடையில ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் தரேன். அதே மாதிரி இந்த டபுள் கோட்ஸுக்கும் பீக்கும் இடையில ஒரு சிங்கிள் ஸ்பேஸ். அதே மாதிரி இந்த டபுள் கோட்ஸுக்கும் இந்த டீக்கு இடையில ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் கொடுக்குறேன். அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ் புதுசாக ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் டு பி கிரியேட்டட் பக்கத்தில் ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் கொடுக்குறேன். அவ்வளோதான் சேஞ்சஸ். இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைலுக்கு போயிட்டு சேவை கிளிக் பண்ணுறேன். திரும்ப எக்ஸிக்யூட்டுக்கு போகிறேன். கம்பைல் அண்ட் ரன்னை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் கேட்குது, 2 கொடுக்குறேன். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். டைட்டில் நேம் கேட்குது, C++ ப்ரோக்ராமிங் கொடுக்குறேன். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ஆத்தர் நேம் கேட்குது, பாலகுரு. பாலகுரு கொடுக்குறேன். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். அடுத்தது ப்ரைஸ் கேட்குது, 500 கொடுக்குறேன். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். நம்பர் ஆஃப் காப்பீஸ் கேட்குது, 3 கொடுக்குறேன். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். டைட்டில் நேம் கேட்குது, கோர் ஜாவா கொடுக்குறேன். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ஆத்தர் நேம் கேட்குது, ஜேவியர் கொடுக்குறேன். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரைஸ் கேட்குது, 250 கொடுக்குறேன். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். நம்பர் ஆஃப் காப்பீஸ் கேட்குது, 5 கொடுக்குறேன். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன்.
இதுதான் நம்ம எதிர்பார்த்த அவுட்புட். இந்த அவுட்புட் உங்களுக்கு பிடிச்சாலும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு காட்டலாம். அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் அவுட்புட்டே உங்களுக்கு போதும்னு நினச்சிங்கன்னா அதே கூட நீங்கள் அவுட்புட்டாக செஞ்சு காட்டலாம். எது வேணால் நீங்கள் செஞ்சு காட்டலாம். அது உங்களுடைய விருப்பம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.